growth அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களது. growth அப்படின்னு பார்க்கச்சு குழந்தைங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், நாட் த ஜங்க் ஃபுட்டு. சும்மா கடையில் வாங்கி கொடுக்குற ஜங்க் ஃபுட் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், நல்ல ஆரோக்கியமான காரியங்களை குழந்தைகிட்ட பேசணும், பாசிட்டிவ் எனர்ஜி ஊட்டக்கூடிய காரியங்களை தான் குழந்தைங்கக்கிட்ட பேசணும். இப்படி தான் நம்ம வந்து குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு நாம் வச்சுக்கணும். பெற்றோர்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, கிண்டர் கார்டன் தானே, லீவ் போட்டால் என்ன, கிண்டர் கார்டன் தானே, கேஜி தானே படிக்கிறது, ஹோம்ஒர்க் எழுதலைன்னா என்ன, கேஜி தானே படிக்கிறது, நாளைக்கு சொல்லித்தரலாம் அப்படின்ற அந்த பாகுபாடே இருக்கக்கூடாது. சின்ன வயசுல நாம எதை சொல்லி தரணுமோ குழந்தைங்களுக்கு அதுதான் கிடைச்சிருக்கும். 5 விளையாதது 50 விளையவே விளையாது. இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா, என்னோட குழந்தைங்களை வந்து நான் கிண்டர் கார்டன்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த 5:30 5:45க்கு ரோட் லைட் போட்ட உடனே உள்ள வந்துடணும், இதான் என்னோட கண்டிஷன். அப்படிதான் பசங்க 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தாங்க. இல்லை ரோட் லைட் இப்போ வெளியில தான் விளையாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாடுவாங்க. ஆனால் அந்த 5:45 to 6க்குள்ள அவங்க வந்துருவாங்க உள்ள. நான் கூப்பிடவே வேண்டாம், இதுதான் கண்டிஷன், நீ போய் விளையாடு. 4:30 to 5:45 யூ கேன் பிளே. ஆனால் உள்ள வரைச்சி அந்த ரோட்ல விளக்கு வச்ச உடனே நீ உள்ள வந்துடணும். ஸோ அந்த ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்பும் பொழுது, கேஜி தானே படிக்கிறாங்க, கிண்டர் கார்டன் தானே, 9 மணிக்கு போனா போதும், 9:15 கொண்டு போய் விட்டா போதும்னு. ஸோ இப்போ நீங்க என்னெல்லாம் இப்படி இந்த மாதிரியான செயல்களை நீங்க சொல்லித்தரீங்களோ, பிற்காலத்துல நீங்க வந்து அதுக்கு வருத்தப்படணும், நாம தான் வருத்தப்படணும். அதனால குழந்தைங்களை பள்ளிக்கு சீருடையோட, நல்ல ஒரு சீருடையா, நல்ல டிசிப்ளின்டா, நல்ல காலையில வந்து பள்ளிக்கு அனுப்பும்போது குறித்த நேரத்துல அனுப்பிச்சு, நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுத்து, அப்புறம் நல்ல வார்த்தைகளை பேசி சந்தோஷமான ஒரு நோட்டோட நம்ம குழந்தைகளை அனுப்பிச்சோம்னா, அந்த நாள் முழுக்க பிள்ளைகள் வந்து மிஸ் டீச்சர் என்னென்ன பாடம் சொல்லித்தராங்களோ, அதாவது எந்த ஒரு பேரியரும் இல்லாம, மைண்ட்ல எந்த வித சிந்தனையும் வேறு சிந்தனைகளும் இல்லாம மிஸ் சொல்லித்தரதை உள்வாங்கி கொண்டு சிறந்த மாணவிகளாக வர இது ஒரு வழிவகுக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரேயர் இஸ் வெரி